தாவேக்கால சில கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை கவரக்கூடிய அளவுக்கு சில நபி மொழிகள், சில குரான் வசனங்கள்லாம் ஆரம்பத்திலே பேசுவாங்க. என்னடா விஜய் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் மத்தியில் அவருக்கு வெகுஜன மக்கள் மத்தியில் இதெல்லாம் மக்கள் மத்தியில் எல்லா சமுதாய இயக்கங்களுமே இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க முந்தைய சேலம் மாநாட்டில் அந்த கட்சியினுடைய ஆதவர்ஜுனா அவர்கள் குரான் மீது சத்தியமாக ஒருபோதும் பிஜேபி பக்கம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜுனாவுக்கு அந்த கட்சியில் இவருக்கு ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், அந்த கட்சியில் உள்ள யாராக இருந்தாலும் மக்களை ஏமாத்திருக்கிறதா சொல்லிக்கிறங்கன்னு அவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். பிஜேபியோட சேரவே மாட்டோம்ங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று களத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கு. ஆரம்ப காலத்தில் திமுக கடைப்பிடிச்ச ஒரு வழிமுறை தான். ஆனால் அந்த இஸ்லாமிய இதுகள்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, இது மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ தாவேக்கால சில கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை கவரக்கூடிய அளவுக்கு சில நபி மொழிகள், சில குரான் வசனங்கள்லாம் ஆரம்பத்திலே பேசுவாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சேலம் மாநாட்டில் அந்த கட்சியினுடைய ஆதவர்ஜுனா அவர்கள் குரான் மீது சத்தியமாக ஒருபோதும் பிஜேபி பக்கம் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று களத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அப்படி பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னாடா விஜய் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் மத்தியில் அவருக்கு வெகுஜன மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடையாது. அவர் எப்படின்னா இந்த அர்ஜுன் ஒரு நடிகர் இருந்தார்ல, நம்மளை தீவிரவாதியாக காட்டுறது மட்டும்தான் அவருடைய எல்லா சினிமாக்களும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரியான வேலையை செஞ்சதில் இவர் முக்கியமான இடத்தை வகிக்கிறார் விஜய். அது இவருக்கு எதிராக பல போராட்டங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் முந்திய நடத்தியிருக்கிறாங்க. துப்பாக்கியில் இருந்து, பீஸ்ட்டுங்கிற படத்தில் இருந்து, அம்புட்டு பிறகு ஸ்லீப்பர் செல்லுன்னு காட்டினார். இதெல்லாம் மக்கள் மத்தியில் எல்லா சமுதாய இயக்கங்களுமே இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க முந்தைய அரசியலுக்காக இல்லை, அரசியல் கட்சி ஆரம்பிக்க முந்தைய விஜய் ஒரு ஆன்டி முஸ்லீமு என்கிற ஒரு கருத்து தான் வெகுஜனமான முஸ்லீம்கள்ட்ட சினிமா போய் பார்ப்பான். அவனை தலைவராக ஏற்றுக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க, விளங்காமல் இருப்பாங்க. ஆனால் விஜயுடைய இந்த படங்களை உன்னிப்பாக கவனிக்கிற ஒருத்தனாக இருந்தானே. ஆனால் இந்த ஆள் ஒரு இஸ்லாமியர்களை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாரு, இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கணுங்கிற கருத்தில் இருக்காருங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால முஸ்லீம்லாம் இளைஞர்கள்லாம் புது வாக்காளர்கள்லாம் அவருக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் போடக்கூடியவங்க கணிசமாக இருப்பாங்க, அதிகம் இருக்காது. ஒரு 25-30% முஸ்லீமுடைய ஓட்டு வேணா கிடைக்கும். எல்லா முஸ்லீமும் அப்படி இளைஞர்கள்லாம் இருப்பாங்களான்னு கேட்டால் இவரை பற்றி நினைக்கிற அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி எல்லாம், ஏன்னா இவருக்கு ஒரு கெட்ட பேர் தான் முஸ்லீம் மத்தியில். மத ரீதியாக பார்த்தோம்னா இவர் நல்லவர் கிடையாது. அப்படி விஜயகாந்த் மாதிரி தான். விஜயகாந்த் இப்படி தான் நம்மளை தீவிரவாதியாக தானே காட்டுவார். விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, இந்த அர்ஜுனா இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த ரஜினிகாந்தை தவிர சமகாலத்தில் எல்லாருமே நம்மளை தீவிரவாதியாக காட்டினாளுக்கு தான். கமலஹாசனாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இதே வேலையாக தான் இருக்குது. அப்போ கமலஹாசனுக்கு எந்த மாதிரியான மதிப்பு முஸ்லீம்கள்கிட்ட இருக்குதோ அதுதான் விஜய்க்கு இருக்குது. அவர் விஸ்வரூபமாக இருந்தாலும் சரி, இப்போ இன்னொருத்தனை வச்சு எடுத்தார்ல ஒரு படம், சிவகார்த்திகேயனை வச்சு அவர் தயாரித்தார்ல, அமரன் ஒன்று எடுத்தார்ல, எல்லாமே நம்மளை இஸ்லாமியர்கள். அது திமுகவுடைய ரெட் ஜெயின் தான் தயாரிச்சு. அவங்க வெளியிடணும், அதாவது வியாபாரிகள் திமுக தான் செஞ்சாங்கன்னா அவங்க தயாரிப்பு கமல் வெளியிட்டிருக்காங்க. வெளியே அவங்க எந்த படத்தை வேணாலும் வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர் தானே. அவங்க யாரும் மோனோப்புள்ளியாக இருக்கிறதுக்காக வேண்டி எவனும் படம் வெளியிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ரெட் ஜெயின் தான் வெளியிடணுங்கிற அளவில் அவங்க தியேட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லாட்டி அந்த மிரட்டி எல்லாம் கையில் வச்சுருக்குறாங்க. அதை செஞ்சாங்களே தவிர கமல் தான் தயாரித்தார் அந்த படத்துடைய எல்லாமே. அவர் நினச்சா உள்ள நுழைஞ்சு மாற்றம் செய்ய முடியுமா? இவருக்கு ரெட் ஜெயினுக்கு அது மாற்றம் செய்ய முடியாது. நீ எனக்கு விற்பனை உரிமை கொடுங்கிறது மட்டும்தான் அவருக்கு இவங்களுக்கு உள்ள ஒரு உறவு. கமலுக்கு படத்தை மாற்ற முடியும், படத்தை திருத்த முடியும். அவர் தான் பணம் போட்டவர். பட் அதே கமல் தான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறாருங்கும் போது அதை முஸ்லீம் தலைவர்கள் இல்லை அப்படி பார்க்க மாட்டாங்க. அது கமலுன்னு அவர் போட்டிட்டாருன்னா அவருக்கு மட்டும் தனி பார்வை எடுப்பாங்களே தவிர கூட்டணியில் பலதரப்பட்டவங்க இருப்பாங்கன்றது எல்லாருக்கும் விளங்கி வச்சுருக்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க. நம்ம அதை பார்க்க வேணாங்கிறது தான் பெரும்பாலும் மக்களுடைய இதாக இருக்கும்.
அதனால் இப்போ கமல் வந்து ஏன் சோபிக்க முடியலை, முஸ்லீம்கள்லாம் பெருசாக ஏன் ஆதரவு கொடுக்கல, அவரையும் இந்த ஒரு சீட்டுக்காக வேண்டி, ஒரு எம்பி சீட்டுக்காக வேண்டி ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டு போய் கொடுத்தாருன்னா அவருக்கு சப்போர்ட் இல்லாதனால தான். அந்த நிலையில தான் முஸ்லீம்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்குது. விஜய்க்கு நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் ஆதரவு கிடையாது பெரிய அளவில். ஆனால் இவங்க வந்து திமுகவுடைய நமக்கு எதிரான நடவடிக்கை செஞ்சாங்கன்னா மாற வாய்ப்பு இருக்குது. இவங்களை விட்டு அவங்க பரவாயில்லைன்ட்டு இன்னைக்கு உள்ள நிலையில் வந்து அப்படி முஸ்லீம் ஓட்டை பெருசாவெல்லாம் கவர முடியாது அவருக்கு. ஆனால் இன்னொன்று இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சினிமாவில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக காமிச்சார் அப்படின்னு. ஆனால் நான் சொன்னது மாதிரி அவருடைய கூட்டங்களில் முகமது நபியோடைய பொன்மொழிகளை பேசுகிறாங்க, குரானுடைய சில வசனங்கள் பேசுகிறாங்க. அதுவும் சொல்லிதான் குரானை கொண்டு சத்தியம் பண்ணாருங்கிறீல்ல. முதல் விஷயம், ஆதவ அர்ஜுனாவுக்கு அந்த கட்சியில் வந்து முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கா? இல்லை. அதை விஜய் சொல்லணும். பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லுவதற்குரிய அளவுக்கு பவர் பெற்றவர் கிடையாது இவர். இவருக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், அந்த கட்சியில் உள்ள யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அதை சொல்வதாக இருந்தால் விஜய் அவர் சொல்கிறது மட்டும்தான் அந்த கட்சியுடைய கருத்து. வேறு எவர் சொன்னாலும் அந்த கட்சியுடைய கருத்து கிடையாது. அப்போ இவர் அதை சொல்லவே முடியாது. மக்களை ஏமாத்திருக்கனதே சொல்லிங்கிறங்கன்னு அவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். அதனால சொல்கிறாங்களே தவிர பிஜேபியோட சேரவே மாட்டோங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்ல அதிகாரம் கிடையாது. சொன்ன பிறகு என்ன செய்யலாம், அவர் கூட்டணி வைக்கலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு பிஜேபியில் கூட்டணி வைக்க மாட்டார். ஏன்னா பிஜேபியில் கூட்டணி வச்சோம்னு சொன்னால் அவருக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளுடைய வாக்கு போயிடும். கிறிஸ்தவர்கள் பூரா அந்த சிறுபான்மைங்கிறதுனால தான் அவரை நம்மளை சேர்ந்தவர்ந்து அண்டர் நிறைய வேலை செய்கிறாங்க. அவங்க இதை ஒத்துக்கிற மாட்டாங்க இவர் பிஜேபிக்கு போவதை. அவங்க தான் அடித்தளம் அவருக்கு, அதை இழந்துட மாட்டார். அதனால் பிஜேபிக்கு போக மாட்டாருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இவர் சத்தியம் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் அந்த இஸ்லாமிய இதுகள்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இது வந்து ஆரம்ப காலத்தில் திமுக கடைப்பிடிச்ச ஒரு வழிமுறை தான். திமுக துவக்க காலத்தில் ஆரம்பிக்கும் பொழுது திமுகங்கிறது ஒன்று ஒரு முஸ்லீம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், மீலாது விழாவெல்லாம் திமுக தான் கொண்டாடுவாங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம கொண்டாட மாட்டோம், திமுக தான் மீலாது விழாவை கொண்டாடுவாங்க. எல்லா மேடைகள்லையும் செய்வார், அண்ணாவிலேருந்து எல்லாருமே பேசுவாங்க, கலைஞர்லேருந்து. இப்போலாம் எந்த மீலாதுலையும் அவங்களெல்லாம் பார்க்க முடியாது. அன்னைக்கு வந்து முஸ்லீம்கள்கிட்ட வந்து நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோன்னு காட்டுவதற்கு கொஞ்சம் இஸ்லாமிய கலரை கொஞ்சம் பூசிக்கிடுவாங்க. அதனால வந்து அந்த 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 வரலாறை படிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இதே மாதிரி குரானு அது என்ன சிலது பேசுவோம், அதன் மூலமாக வந்து நமக்கு முஸ்லீம்கள் ஆதரவு முஸ்லீம்கள் மத்தியில் போய் சென்றடையலான்னு நினைக்கிறாங்க. அது சில பேர் இருக்கலாம், குரான்லாம் பேசுகிறாரு, இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி நடத்தினார்ல, அதெல்லாம் வந்து அவர் மக்களை ஜெயிக்கலாம் நினைச்சு செய்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு மக்கள்கிட்ட அது மாற்றம் ஏற்படும். அதிகமான மக்கள் அது வெறுக்கத்தான் செஞ்சாங்க. அவர் நடத்தின அந்த இஃப்தாருங்கிறத அதிகமான நோம்பாளிகளுக்கெல்லாம் இல்லை, கூப்பிட்டாளுக்கெல்லாம் உள்ள விடலை அப்படின்னு முஸ்லீம்கள் வெறுத்து போனவங்களும் இருக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.